கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, போன வாரம் செய்தி என்னவென்றால் ஆதாரம், ப்ரூஃப் என்று பேசி இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர்தான் உலக இரட்சகர், அவர் உலகத்திற்கு வந்தார், அவர் இஸ்ரவேலுடைய கோத்திரத்திலே யூதா கோத்திரத்திலே வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய உலகத்திலே வந்த சரித்திரம் உண்மை என்றால் அதற்கு சாட்சி கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு தேசம் இருக்கிறது என்றால் இஸ்ரவேல் தேசம் துடைய ஒரு சாட்சி உலக சரித்திரத்தில் இடம்பெற்று இருக்கிறது என்றால் அது அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த சம்பவம். அதன் அடிப்படையிலே கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி நம்ம தேவன் இஸ்ரவேல் தேசத்தை விடுவித்த இந்த வனாந்தரத்திலே செங்கடல் இரண்டாக பிரிந்த சம்பவத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமென். அங்கு ஒரு காரியம் என்ன பார்த்தோம்? இஸ்ரவேலினுடைய ஜனங்களுக்கு முன்பதாக நடந்து சென்றவர் கர்த்தருடைய தூதனானவர். அவர் யார் என்றால் இயேசு என்று சொல்லி ஒரு காரியத்தை தியானித்தோம். அது நமக்கு பலமுறை தியானித்ததாக இருந்தாலும் அதிலே ஒரு சில கேள்விகள் எழும்பினது. சிலர் விசேஷமாக டர்வின், ஜோஷுவா 2 பேரும் கொஞ்சம் சற்று இன்னும் கொஞ்சம் ஆழமான எங்கள் விளக்க வேண்டும். என்ன கர்த்தருடைய தூதனானவர் அப்படி சொல்லுகிற இந்த நபர் இயேசுவா? அது நான் விசுவாசிக்கிறோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் என்று சொல்லி கேட்டதுனாலே எனக்கு இது பெரிய ஆசீர்வாதம். இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு ஹோம்ஒர்க்கா மாறும், இன்னும் கொஞ்சம் அது நம்ம சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினாலே நீங்களும் தாராளமாய் கேள்விகள் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வேதத்தை படித்து கேள்வி எழும்பல அப்படி என்றால் நான் வேதத்தை படிக்கலன்னு அர்த்தம். ஆமென். ஆகையினாலே எனக்கு தயவாய் நீங்க தாராளமா கேள்வி கேளுங்க. எனக்கு கேள்வி எல்லாம் பதிலும் தெரியும் அல்ல, ஆனாலும் நம் சபையின் நிமித்தம் கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் கேள்விகளை எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். என்ன மாதிரி கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னா, வேதத்துல உள்ள சந்தேகங்கள் சில தெளிவு வேண்டும் என்று கேள்விகள் எழுப்பணும். மாறாக இவர் ஏன் தாடி வச்சிருக்காரு, இவர் ஏன் டை பண்ணல, அப்படியான கேள்விகள் அல்ல. அல்லேலூயா. இல்லை, அப்படி யாரும் கேட்கல. ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. சிரிக்கவங்களை பார்த்தா அங்க சிரிப்பு வரல. வரும்போது கங்கணம் கட்டி வந்திருக்கிறார்கள். நாங்க இன்னைக்கு பல்லை காட்ட மாட்டோம். சரி, ஆக இன்றைய நாளினுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய தூதனானவர், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய தூதனானவர் என்ற காரியத்தை அடிப்படையாக வைத்து நல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் ஆழமான சத்தியம், ரகசியத்தை நாம் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தமிழிலே கர்த்தருடைய தூதனானவர் என்று வரும். ஆங்கிலத்திலே ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் தான் போட்டிருக்கு. ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் போட்டிருக்கு. தமிழிலே இதை நாம் கண்டு கொள்வதற்கு சுலபம். ஏனென்றால் வானதூதன், அதாவது ஏஞ்சல், ஆர்டினரி ஏஞ்சலை வானதூதன் என்று அடையாளப்படுத்தியும் கர்த்தருடைய தூதனானவர் என்ற 2 சொற்கள் அங்கு வித்தியாசப்படுகிறதுனாலே நாம் சுலபமாக கண்டு கொள்ள முடியும். அது சாதாரண ஒரு வானதூதன், ஒரு ஏஞ்சலை குறித்து பேசுகிறது அல்ல என்று நமக்கு தெரியும். ஆமென். இருந்த போதும் நம்ம வேதத்துல சில ஆதாரத்தோடு கூட இந்த நாள்ல கர்த்தருடைய தூதனானவர் யார் என்று தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சரி, முதலாவது படிப்படியாக போகிறேன். இந்த நாள்ல அநேக வசனங்கள் படிக்க வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவன் உலகத்திலே காணப்பட்ட அவருடைய பிரசன்னம், உலகத்திலே அவர் பேசினார், அவர் தான் உலகத்தை படைத்தார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவருடைய பிரசன்னம், அவர் அங்கு இருந்த ஒரு இடத்துல அவர் இருந்தார் அப்படி என்பதற்கு சில காரியங்களை நாம் சிருஷ்டிப்பிலிருந்து பார்க்க போகிறோம். அதிலிருந்து நாம் அப்படியே தொடர்ச்சியாக சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது
ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் அனைத்து படைப்புகளையும் அவர் வார்த்தையினாலே சொன்னார், அது உண்டாயிற்று. எதெல்லாம் உண்டாயிட்டுனா, நம்ம பார்க்கிற இந்த யூனிவர்ஸ், நட்சத்திரங்கள், அது வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. சரியா? ஆண்டவர் எதுவும் கையில செய்யல, வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனா மனுஷனை மாத்திரம் என்ன செய்தார்? கையினாலே உருவாக்கினார் என்று போட்டிருக்கு. வார்த்தையை சொன்னார், உண்டானது அப்படின்னு சொல்லல, உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே அவருடைய கரம் மனிதனை செய்தது. ஆமென். மண்ணினாலே செய்தது. பொதுவாக இந்த நாள்ல நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒரு கேள்வி எழும்பும் அடிக்கடி, என்னென்றால், ஆதாம் பாவம் செய்வான் என்று தேவனுக்கு தெரியும் அல்லவா? அப்ப ஏன் ஆண்டவர் ஆதாமை தடுக்கவில்லை? அப்ப ஏன் ஆதாமை அப்படியாக படைக்கணும்? இப்படிலாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்பது உண்டு தானே. இது காமனான ஒரு கேள்வி. ரொம்ப பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. ஆதியாகமம் 1 அதிகாரத்துல பாருங்க, நான் 24 வாசிக்கிறேன். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதைகளையும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியில் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படி ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆதாம் பாவம் செய்ய போறான்னு ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். இருந்தபோது அவர் என்ன சொல்றாரு? 31ஆம் வசனத்துல, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. இன்க்ளூடிங் யாரு? ஆதாமையும் பார்த்து நன்றாய் தான் இருந்ததாம். அப்ப ஆண்டவர் அறிந்திருந்த இந்த ஆதாமு கடந்து போகிற சோதனையும் கர்த்தருடைய பார்வையில எப்படி இருந்திருக்குது? என்ன வந்திருக்கிறது? நன்மையாக தான் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற பாடுகள், சில நேரத்தில் நம்ம விழுந்துருந்தோம், கோபப்பட்டுறோம், சில நேரத்துல நம்முடைய கட்டுப்பாடு இல்லாம சில காரியங்களை செஞ்சிடறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பு நம்ம எப்படி இன்னும் பார்க்கிறதா? நன்மையாக தான் பார்க்கிறதா. ஆகையினாலே இந்த வாய்ப்புகளிலே நம் மனம் திரும்புவோமாக. ஆமென். we don't give up. நம்ம பார்த்து நம்மை வெறுத்து விட வேண்டாம். கர்த்தர் நேசிக்கும் பொழுது நம்மை நாம் ஏன் வெறுக்கணும்? ஆமென்.
ஆகினாலே கிறிஸ்து பிரியமானவர்களே, எஸ், காட் நோஸ். இந்த சரீரத்தில் வாழ்ற நாட்கள்லாம் நம்ம பாடுகள் அனுபவிக்கணும். நம்ம விழுகிற இடத்துல விழுந்தான் போவோம். ஆனால் நீதிமான் ஒரு தடவை விழுந்தாலும் 7 தடவை விழுந்தாலும் என்ன செய்வானா? எழுந்து நிற்பானா. அல்லேலூயா. சரி, இந்த செய்திக்குள்ள வருவோம். இப்போ 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பிரசன்னம் அங்க அவர் இருந்து அவர் மண்ணினாலே உருவாக்குற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது. அவர் எங்குமே இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார், அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இடத்துல இருக்கிறத நான் குறித்து நாம் பார்த்து கொண்டு வரோம். அப்படியே நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வர போகிறோம். முதல் ஒரு இடத்துல எங்க பார்க்கிறோம்? ஆதாமை மண்ணினாலே உருவாக்கின இடத்துல அவர் இருந்திருக்கிறார், முதலாவது. இரண்டாவது எங்க பார்க்கிறோம் அப்படின்றால், இந்த 2வது அதிகாரத்துல முழுசும் பார்த்தோம் என்றால், அவர் ஆதாமோட பேசுறாரு, நீ இதை செய் அது செய் என்று சொல்லுகிறார். ஆதாமோட கூடயே இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். ஏன் ஆதாமோட இருக்கிறார் என்றால், ஏன்னா ஆதாம் மட்டும்தான் இருக்கிறான். ஆண்டவர் அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை தாங்கத்தக்க அவனுடைய சரீரம் இருந்ததுனாலே தேவன் அவரோடு சஞ்சரித்து இதை செய் அதை செய்யலாம் சொல்லுகிறார். ஓகே. அப்புறம் ஆதாம தூங்க வைத்து விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை செய்கிறார். அங்கும் அவர் அங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, அங்க இருக்கிறார். அவர் இருக்கிறார்னா அவர் இருக்கிறார். ஒரு அதாவது உணர்கிறதல்ல, பார்க்கிறது. ஆதாம் தேவனிடம் பார்த்து பேசியிருப்பானா, உணர்ந்து பேசியிருப்பானா? பார்த்து தான் பேசியிருக்கணும். அதனாலதான் கர்த்தர் வருகிறத பார்த்து அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். கர்த்தர் எங்கும் உள்ளவர், உணர்ந்து இருக்கிறதா இருந்தா ஆதாம் போய் ஒளியிட்டான். எங்க ஒளிஞ்சாலும் பிரச்சனை அங்க இருக்குங்க. தேவனுடைய பிரசன்னம் எங்கும் இருக்கிறது. உணர்ந்து ஆதாம் பேசியிருப்பான், விசுவாசித்து பேசியிருப்பான், காணாமல் பேசியிருப்பான். அப்படி என்றால் ஆதாம் மரத்துக்கு பின்னால போய் ஒளிய முடியாது. எங்கேயோ ஒரு காட்டுக்கு பின்னாலேயோ ஒரு கொகைக்கு பின்னால போய் ஒளிய முடியாது. எனக்கு கர்த்தர் பிரசன்னம் எல்லா இடத்துல இருக்குது. அப்படி என்றால் அவர் அங்கு இருந்திருக்கிறார். என்னது? பார்க்கத்தக்க ஒரு விசிபிள், பார்க்கத்தக்க தேவன் அங்கே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து எங்க பார்க்கிறோம்? இந்த ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தை உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை, உலாவுகிற இந்த வார்த்தை ஆங்கிலத்துல வாக்ட்னு போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாக்கிங். என்ன இல்லையா? வாக்கிங். மூல மொழியிலையும் அது வாக்கிங் தான் போட்டிருக்குது. எபிரிய மொழியிலையும் வாக்கிங் தான் போட்டிருக்குது. தமிழ்ல உலாவி கொண்டு இருக்கிறார் அப்படி என்றால் நமக்கு ஒரு கேள்வி எழும். உலாவுன்னு எப்படி? அது ஒரு ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கலாம், ஆவிக்குரிய தன்மையில இருக்கலாம். ஆனால் நடந்தார், நடந்துதான் வந்தார். ஆமென். அப்போ அவர் அங்க ஒரு உருவமாக இருந்திருக்கிறார். அதான் நான் சொல்ல வருகிறேன். தேவன் ஒரு உருவமாக அங்கே வந்திருக்கிறார். அது வந்தது இயேசு வந்தார் அப்படி குறிக்கப்படல. பொதுவான வார்த்தை தேவன் வந்தார், அப்படிதான் போட்டிருக்கு. ஆமென். சரி, அப்புறம் 3ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு போட்டிருக்குது. இதெல்லாம் ஒரு ரூபமாக, உருவமாக வந்து செய்யக்கூடிய காரியங்கள். அப்படிதான் எழுதிருக்கு. ரொம்ப பிராக்டிக்கலா எழுதி இருக்குது. சரியா? அப்போ தேவன் பிரசன்னமாயிருக்கிறார். தேவனால பிரசன்னம் ஆக முடியுமா? ஒரு உருவமா வந்து நிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆமென். சரி, அதுல இருக்க வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்போ நம் தேவன் திருத்துவ தேவன். அதுல ஒரு நபர் பிதாவாகிய தேவன். அவருடைய குணாதிசயங்களை நாம் முதலாவது பார்ப்போம். பிதாவின் தேவனுடைய குணாதிசயங்கள் யோவான் 1 அதிகாரம். கொஞ்சம் நீங்க என் கூட அட்ஜஸ்ட் பண்ணீங்க, நிறைய வசனம் இருக்குது, எல்லாம் எழுதிக்கிங்க.
யோவான் முதல் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படி என்றால் அது பிதாவாகிய தேவனை குறிக்கிற ஒரு அடையாளம். தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லையாம். யாரு? பிதாவாகிய தேவனை யாருமே கண்டதில்லையாம். அடுத்து யோவான் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இல்லையா? 24. யோவான் 4:24. மன்னிக்கவும், John 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி இருக்கிறார் அவரு? அவர் ஸ்பிரிட், ஆவியா இருக்கிறார். ஆவியை பார்க்க முடியுமா? முடியாது. அவர் ஆவியாக இருக்கிறார். அடுத்து யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடன் கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்படி என்றால் பிதாவை காண வேண்டும் என்றால் நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். ஏன்னா பிதாவை பார்க்க முடியாது, பிதாவை பார்க்க முடியாது. இன்னொரு வசனம், பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். உபாகமம், டியூட்டோனமி, உபாகமம் 4ஆம் அதிகாரம், டியூட்டோனமி chapter 4 வசனம் 11, 12. உபாகமம் 4, 11, 12, அப்புறம் 15. நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினை நடுவில் இருந்த கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. 15. கர்த்தர் ஓரேபில் அக்கினி நடுவில் இருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அவர் பேசுற சத்தம் கேட்கிறதாம், ஆனால் ரூபம் இல்லையாம். ஆமென். இது பிதாவாகிய தேவனுடைய குறிப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிற்பாடு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 5. தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆமென். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. 7ஆம் வசனம், அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சரியா? என்ன? தேவன் ஒளியாயிருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், Revelation chapter 4 verse 2 and 3, வசனம் 2, 3. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரை கல்லும் பதும ராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். எனது பரலோகத்துல சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு உருவம் இல்லை, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாரா? வச்சிரை கல்லும் பதும ராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அப்படி என்றால் இந்த கற்கள் எப்படியா இருக்கும்? வெளிச்சமான கற்கள். அப்ப
இந்த கொட்டேஷன் படி நம்ம அப்படியே விளங்கிக்கிட்டோம்னா என்னன்னா, அவர் ஒரு கல்லா இருக்கிறார். அப்படித்தானே சொல்லுது. என்ன சொல்றது? வீட்டில் இருந்தவர் பார்வைக்கு வச்சிரை கல்லும் பதும ராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இப்போ அவர் ஒளியா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். இதை யோவானுக்கு எழுத தெரியல. அவருக்கு தெரிந்த அந்த ஒரு டிஸ்கிரைப், அதை இப்படியாக வர்ணிப்பதற்காக அவர் என்ன சொல்றாரு? வச்சிரக்கல்லு மாதிரி இருந்தாரா, அப்படி பல 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 மின்னி இருக்கிறார். அந்த ஒளி அப்படியாக பிரகாசமாக இருந்திருக்கிறது. என்ன சொல்லுகிறது வேதம் நமக்கு? தேவனுக்கு என்ன இல்லை? உருவம் இல்லை. அவர் ஆவியா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். அப்படி என்றால் எப்படி ஆதியாகமத்துல அவர் அங்கு பிரசன்னமாகி ஒரு உருவமாய் இருந்திருப்பார்? அப்படி என்றால் அது ஏதோ ஒரு கல், இங்கிலீஷ் என்ன போட்டிருக்க பத்தி? ஜஸ்பர். ஜஸ்பர்னா அது ஒரு கல். இந்த ராசி கல்லாம் போடுறாங்க இல்லையா, அது ஏதோ ஒரு கல்லா இருக்கும். கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க, இமேஜ் பாருங்க, ஜஸ்பர்னா என்ன கட்டுதுன்னு. ஒரு கல்ல காட்டுதா? காட்டுங்க. ஏதோ ஒரு கல்லு கொஞ்சம் அழகா இருக்குதா? என்ன கலர்ல இருக்கு? அது ஒரு கற்கள், நிறைய கற்கள் இருக்கு இல்லையா? ஓகே. இன்னொன்னு, இப்ப அது கேட்டனால எனக்கு ஒரு தகவல் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த யூனிவர்ஸ்லயே விலையேற பெற்ற, இப்ப நம்மளும் யூனிவர்ஸ்ல தானே இருக்கிறோம், எங்கேயுமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு ஒரு பொருள் இருக்கிறது என்றால் என்ன சொல்லுவோம்? மரம். மரம் நமக்கு அது வேல்யூ இல்லாதது தானே இருக்குது. ஆனா இந்த மரம் மட்டும் இந்த யூனிவர்ஸ்ல எங்கேயுமே இல்லை. தங்கம் இருக்குது, கொட்டி கிடக்குது யூனிவர்ஸ்ல, டைமண்ட்ஸ் இருக்குது, இது இந்த மாதிரி கற்கள் இருக்குல்ல, விலை உயர்ந்த கற்கள், விதவிதமான கேஸ் டைப்பு, கேஸ் யூனிவர்ஸ்ல நிறைஞ்சிருக்குது. மரம் பூமியில மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு தகவலாக சொல்றேன். சரி, இப்ப கொலோசியர் எழுதின நிருபம் 1 அதிகாரத்துக்கு வருவோம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? பிதாவாகிய தேவன் அவர் ஆவியா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். அப்படி எப்படி அவர் ஆதியாகமத்துல அங்க ரூபம் எடுத்து வந்ததை நாம் பார்க்கிறது அப்படி என்றால், கொலோசியர் 1:15 சொல்லுகிறது, அழகான வசனம். அவர் அதரசினமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிங்க. இந்த அதரசினமான என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்விசிபிள் காட், பார்க்க கூட முடியாத தேவனுடைய ரூபமாக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எப்படின்னா, பிதாவாகிய தேவன் இன்விசிபிள், பார்க்க கூடாத, ரூபம் அற்றவர். அவருடைய ரூபம் இருக்கிறது என்றால் அது யாராம்? இயேசு. அப்ப ஆதி ஆகமத்துல நம்ம பார்த்த அங்கு ஆதாமை மண்ணில் செய்தவர், ஆதாமை சந்திக்க வந்தவர், ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தோளிலே உடை செய்து கொடுத்தவர் யார்? இயேசு. இன்னும் பார்ப்போம், இன்னும் அநேக ஆதாரங்களை பார்ப்போம். இப்ப இயேசுடைய குணாதிசயம் அவரை பத்தி தான் சொல்றாங்களா என்று நமக்கு ஒரு ஒரு ஆதாரம் அப்படி என்றால் கொலோசியர் 2:9 வசனம். கொலோசியர் 2:9 வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது.
அல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய தேவத்துவம் சரீரத்துக்குள்ள யார் மேல இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறதா. அல்லேலூயா. இதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்றால், நம்ம இப்ப படிச்சு கொண்டிருக்கிற கொலோசியர்ல பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இயேசு, இவருக்கும் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய தூதனானவர், அப்புறம் ஆதி ஆகமத்தில் இருந்தவர், இவர் ரெண்டு பேரும் ஒரே நபர், ஆனால் வித்தியாசப்பட்டவர்கள். ஒரே நபர், அவர் இயேசு, ஆனா வித்தியாசம் பண்ணப்பட்டவர். எப்படி வித்தியாசம் என்றால், யோவான் 1:14 சொல்லுகிறது, வார்த்தை மாம்சமானார். அல்லேலூயா. அப்ப நம்ம நியூ டெஸ்டமென்ட்ல வாசிச்சு கொண்டு இருக்கிற, கொலோசியர்ல வாசித்து கொண்டு இருக்கிற இந்த இயேசு நம்மை போல மாம்சமானவரை குறித்து படித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல, பழைய ஏற்பாடுல இருக்கிற இயேசு மாம்சத்துல இல்ல. மாம்சத்துல 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு தான். அதுக்கு முன்னுக்கு அவர் ரூபம் இருந்தது, ஆனால் மாம்ச ரூபம் அல்ல. அப்ப அவர் ரூபம் எப்படியாப்பட்ட ரூபம் அப்படி என்றால், அது நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படி என்றால், ஒருவேளை அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் எப்படி இருந்தார்? பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக வந்தார். அப்படிதானே? பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக வந்தார். அந்த மகிமையின் சரீரத்தை குறிப்பு கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப இல்ல. ஒருவேளை அந்த மெத்தட்ல இருந்திருக்கலாம், we don't know. ஆனால் அவர் ரூபத்தில் இருந்தார். சரியா? யார் ரூபத்தில் இருக்கணும் அப்படி என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்கு விசுவாசம் எதிலிருந்து வருமாம்? ஏதோ சொல்லுகிறது, கேள்வினாலே கேட்கிறதுனாலே விசுவாசம் வரும், இன்னொன்று பார்க்கிறதுனாலே வரும். எப்படி பார்க்கிறதுனாலே வரும் அப்படி என்றால், இயேசு ஒரு இடத்துல சொல்கிறார், ஆபிரகாம் என்னை காண ஆர்வமா இருந்தான், கண்டு விசுவாசித்தான். அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு உருவம் வேண்டும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு ரூபமாக அநேக இடத்துல வந்திருக்கிறார். அநேகர் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் வந்தாரோ அங்கு அவருடைய குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு குறிப்பு, அவர் கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? கர்த்தருடைய தூதனானவர். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். சரியா? இன்னொரு வசனத்தை பார்ப்போம். இப்பதான் நான் வாசித்து சொன்னேன், அது மறுபடியும் வாசிப்போம்னால் நீங்க எழுதி வைத்துக்கலாம். யோவான் 1:1 நமக்கெல்லாம் ஞாபகமாக இருக்கிற வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, இவர் வார்த்தையானவர் ரூபம் எடுத்தார். 14 என்னவாம்? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. யாருடைய மகிமையாம்? பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையாம், ஒரே மகிமை. அல்லேலூயா. அடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 3 எபிரேயர், Hebrew chapter 1 verse 3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. யாராம்? இயேசு தேவனுடைய மகிமையின் ரேடியன்ஸ், ஆங்கிலத்தில் ரேடியன்ஸ் என்று வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமை, அவருடைய பிரகாசம். அல்லேலூயா. சரி, இப்போ மத்தேயு 5:8 சொல்லுது, உள்ளத்தில் பரிசுத்தமுள்ளவன் தேவனை காண்பான். அப்ப தேவன் காணக்கூடியவராக இருக்கிறார்.
அப்ப தேவனை காண வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு தேவனை காணணும்? எத்தனை பேருக்கு? ஓகே, அல்லேலூயா. தேவனை காண முடியுமா? காண முடியும். வசனம் சொல்லுது, உள்ளத்தில் பரிசுத்தம் உள்ளவன் தேவனை காண்பான். அப்ப தேவனை காணுகிறோம் என்றால் என்ன? ரூபத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உள்ளத்தில் பரிசுத்தம் உள்ளவன் தேவனை காண்பான் என்பது அது புதிய ஏற்பாட்டுடைய வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது. பழைய ஏற்பாட்டிலும் உள்ளத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை பார்த்தார்கள். ஆமென். அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பார்த்த இந்த நபருக்கு, இயேசுவுக்கு வேதம் எப்படியாக பெயர் கொடுக்கிறது? கர்த்தருடைய தூதனானவர். ஆமென். இது ஒரு டீச்சிங் மாதிரி போயிட்டு இருக்கு. சரியா? நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு, கர்த்தருடைய தூதனானவர் இயேசு அப்படின்னு. பட் இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு அடைச்சு சொல்லுவதற்கு வசதியா இருக்கும். சரியா? அடுத்து இப்ப யோவான் போவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். இயேசு தன்னை குறித்து யார் என்று சொல்றார் பார்ப்போம். யோவான் 8:58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் படிங்க. I am. நான் என்னவா இருக்கிறேன்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am என்றால் இங்க எப்படி போட்டிருக்கு? நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் சொல்றார். அப்பனா I amனா நான் இருக்கிறவர். இந்த பெயர், இந்த கொட்டேஷன், அவர் குறித்து அவர் கொடுத்த அந்த அடையாளம், அந்த பெயர் எங்கே முதலாவது கொடுக்கப்பட்டது அப்படி என்றால், யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, முட்செடியிலே அக்கினியிலே வெளிப்பட்டவர் என்ன சொல்லுகிறார்? மோசே போய் கேட்கிறார், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றது என்று. ஓகே, 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, யாரை நோக்கி? 3ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 13 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, மோசே யாரை நோக்கி கேட்கிறாராம்? தேவனை நோக்கி கேட்கிறாராம், நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்கள் என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா எனக்கு பேர் இல்லை, அவருக்கு பேர் இல்லை. என்ன சொன்னாரு? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுதான் I am. இதுதான் இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்றாரு. ஆபிரகாம் முன்னதாகவே I am. I am என்றால் எபிரேய மொழியில ஹயா என்று அந்த வார்த்தை, யூதர்கள் இன்று வரைக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். ஏன்னா தேவனுடைய நாமத்தை வீணிலே நீ படுத்தாது என்று சொல்லி 10 கற்பனைகள் ஒன்று இருக்கு இல்லையா? அதற்காக அவர்கள் இந்த ஹயா என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். அன்றாட அவர்களுடைய பேச்சு வழக்கத்திலும் அந்த சொல் இருக்காது. யாரு இன்னைக்கு இந்த பொருளை இங்கிருந்து எடுத்தது அப்படின்னா நான் தான் I am சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பொருளை எடுத்து அங்க வச்சது அப்படி வேற ஏதாச்சும் அதை மாற்றி சொல்லுவாங்க. ஏன்னா அதோடைய தேவனுடைய பெயர் ஹயா என்றது தேவனுடைய பெயர். இந்த I am என்ற இந்த சொல்லை யோவான்ல மாத்திரம் இயேசு கிறிஸ்து 7 முறை சொல்லியிருக்கிறார். எத்தனை முறை? 7 முறை தன்னை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னை அவர் காட்டியிருக்கிறார். இங்க 13ஆம் வசனம் என்ன சொன்னுச்சு? மோசே தேவனிடத்தில் கேட்கிறார், தேவன் சொல்லுகிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அங்கே இயேசு சொல்லுகிறார், நான் தான்
இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப மோசே யாரை கண்டிருக்கிறார்? யாரை கண்டிருக்கிறார் அப்படி என்றால் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 13 படிச்சோம்ல, 2ஆம் வசனம். மோசையோட முச்சடியில பேசினவர் யார்? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியில் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. யாரு? 13ஆம் வசனத்துல மோசே தேவன் என்று யாரு கூப்பிட்டாரு? கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தருடைய தூதனானவர் தேவன். தேவன் இயேசு. எங்க பார்க்கிறோம்? யோவான் 8:58 ஐ ஆம். அல்லேலூயா. இயேசுதான் தேவன். இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த கர்த்தருடைய தூதனானவர். சரி, இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவருக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. முதலாவது கர்த்தருடைய தூதன் என்று போட்டிருக்கிறது. அப்புறம் மோசே தேவனை நோக்கி பேசுகிறார், தேவன் என்று சொல்லுகிறார். அப்புறம் அவர் தன்னை ஐ ஆம் என்றும் சொல்லுகிறார். இன்னும் மற்ற இடங்களில் எப்படி கர்த்தருடைய தூதனானவர் இயேசு என்று நாம் பார்க்க முடியும் அப்படி என்றால், இப்ப அவருடைய பேச்சு, கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார் இல்லையா, அவருடைய வார்த்தைகளினாலே நாம் அடையாளப்படுத்த முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய தூதனானவர் யார் என்று. அவர் யாருக்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் தரிசனம் மாறி ஆகியிருக்கிறார் அப்படி என்றால் ஒரு 7 பேர் நான் போட்டிருக்கிறேன். அதுல முதல் நபர் யாருனால் ஹாகார். யார் இந்த ஹாகார்? ஆபிரகாமுடைய வேலைக்காரியை ஆபிரகாம் திருமணம் பண்ணினார் இல்லையா, அந்த ஆகார். ஆதி ஆகமம் 16ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 to 13 வரை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்க என்னன்னா, இந்த சாரா என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க. யாரு? ஆகாருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தோன்னே அவங்க என்ன செய்யறாங்க, ஓடி போயிடுறாங்க. அப்போ வனாந்தரத்தில் அவங்க இருக்கும் பொழுது 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்க நீர் அண்டையில் கண்டு. யாரு? கர்த்தருடைய தூதனானவர் இங்கே ஆகாருக்கு தென்படுகிறார். அப்படியே நம்ம வாசிச்சு வந்தோம்னா 13ஆம் வசனத்துல ஆகாரு என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். என்னை காண்கிறவர். என்னை கூட பாடல படிச்சுமா இல்லையா? என்னை காண்கிறவர். ஆமென். அப்ப யார் அது? இயேசு, கர்த்தருடைய தூதனானவர். அப்ப ஏன் அந்த இடத்துல அவருடைய பெயர் கொடுக்கப்படல அப்படின்னா, கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தான் தேவன். அவருடைய பெயர் என்ன? ஐ ஆம். ஆனா இயேசுன்ற பெயர் மாம்சத்துல வந்த போது தான் கொடுக்கப்பட்டுச்சு. மாம்சத்துல வந்த போதுதான் அவருக்கு இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டது. அதுவரை அவருக்கு என்ன நாமத்துல அவர் இருக்கிறார்? ஐ ஆம். அல்லேலூயா. அப்போ இன்னொரு பெயர்ல அவர் அறியப்படுகிறார். எப்படி என்றால் கர்த்தருடைய தூதனானவர் என்று அறியப்படுகிறார். இன்னொரு வசனம் 22ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம் 22ஆம் அதிகாரம் 11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். இப்ப கர்த்தருடைய தூதனானவர் பூமியில மட்டும் அவருடைய செயல்பாடு பார்க்க முடியல, எங்க பரலோகத்திலும் இருக்கிறதா. என்ன சொல்லுகிறது வசனம்? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, அல்லேலூயா, அவர் பூமியில மாத்திரமல்ல, அவர் தேவனாக இருக்கிறதுனாலே அவர் எங்க இருக்கிறாரு? அவர் வானத்திலிருந்து அவர் கூப்பிடுகிற அவருடைய காரியம் தெரிகிறது. ஆமென். அடுத்து யாரு காணப்பட்டார் அப்படி என்றால்
மோசேக்கு அவர் காணப்படுகிறார். அதை நம்ம வாசிச்சிட்டோம், முட்செடியில பார்த்தோம். அப்புறம் இது ஒரு முக்கியமான காரியம், இங்க ஒரு நல்ல இடத்துல பார்க்கணும். நியாயாதிபதி 2ஆம் அதிகாரம், நியாயாதிபதி 2ஆம் அதிகாரம் வசனம் 1-3. இது ரொம்ப முக்கியமான சம்பவம். இதை நம்ம அநேக நேரத்தை ஓவர்லுக் பண்ணியிருப்போம், அப்படியே படிச்சுட்டு போயிருப்போம், கவனிச்சிருக்க மாட்டோம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை எடுத்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாது போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகிய நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்தவில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கன்னி ஆவார்கள் என்றார். பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் எங்கேருந்து வரார்? கில்காலிலிருந்து எங்க வராராம்? போகிமுக்கு வராராம். என்ன கில்கால் என்றால் என்ன, போகிம் என்றால் என்ன? கிறிஸ்து பிரியமானவர்களே, இவர்கள் எரிகோ உள்ளுக்கு வராங்க. யோசுவாவோட தலைமையில மோசே இறந்து போயிட்டாரு. யோசுவாவோட தலைமையில எரிகோக்குள்ள வராங்க. எரிகோ மதில்கள் விழுந்து அது பாழாய் போகுது அந்த இடம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பாளையம் இறங்கின, அவர்கள் முதல் தங்கின இடம், சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள் அது அநேகமாக ஆசரிப்பு கூடாரம் போட்டப்பட்ட இடம். ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவர் மோசேட்ட செய்ய சொன்னார் இல்லையா, அது இந்த கானான் தேசத்துள்ள வந்துட்டாங்க. வந்து எங்க போடப்பட்டதாம்? கில்காலிலே போடப்பட்டதாம். கில்காலிலிருந்து இந்த ஜனங்கள் பிரிந்து போகிறார்கள். ஒவ்வொரு கோத்திரமும் பிரிந்து போகுது இல்லையா? அப்ப இந்த போகிமு என்று சொல்லுகிற ஒரு இடத்துக்கு ஜனங்கள் வந்து, ஆண்டவர் இவங்கள்ட்ட செய்ய சொன்னதை இவங்க செய்யல. அப்ப யாரு செய்ய சொன்ன? ஆண்டவர். ஆண்டவர் தான் சொன்னாரு ஜனங்கள்கிட்ட, நீங்க போகிற இடத்துல அவங்கள துரத்தி விடணும், அவங்க கூட அங்க இருக்கிற ஜனங்களை நீங்க துரத்தி விடணும், நீங்க அவங்க கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவங்க கூட நீங்க கலக்க கூடாது என்று யார் சொன்னா? தேவன் தான் சொல்லியிருந்தார். ஆனா இவங்களும் அதை கேட்கல. இவங்க கீழ்படியாததுனால கில்காலில் இருந்து, கில்காலில் என்ன இருக்குது? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருக்குது? டேபர்னக்கிள் என்ன இருக்கு? கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி இருக்குது. கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி என்ன 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 அடையாளம்? கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னம். தேவன பிரசன்னத்தை கொண்டு வருகிறது உடன்படிக்கையின் பெட்டி. அங்கிருந்து கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் போன ஜனங்களிடம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவருடைய உரிமை, அவருடைய அந்த அதிகாரம், அத்தாரிட்டி பாருங்க என்ன பேசுகிறார் அப்படி என்றால், கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. அல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர் தேவன். ஆவியானவர் ஒளியா இருக்கிறவர், அவருடைய ரூபமாக இருக்கிறவர் கர்த்தருடைய தூதனானவர். பிதாவும் இயேசுவும் வேறு அல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஆனால் இங்க அவர் ரூபமா இருந்தார் என்பதற்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய தூதனானவர். அப்ப அது வான தூதன் அல்ல. என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஒரு வான தூதன் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு பிரதான மிகாவேலா இருக்கட்டும், காபிரியலா இருக்கட்டும், அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர். அடுத்து 13ஆம் அதிகாரத்துல ஒருத்தரை சந்திக்கிறார். இந்த கர்த்தருடைய தூதனானவர் ஒருத்தரை சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறார்? சிம்சோன் இருக்காருல்ல, சிம்சனுடைய பெற்றோர், அவங்கள சந்திச்சு இந்த சிம்சனுடைய அழைப்பை குறித்து பேசுகிறார். அது நீண்ட அதிகாரம். அது அந்த கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த சிம்சனுடைய அப்பா என்ன சொல்லுகிறார்? மனோவா 21 வாசிக்கிறேன்.
பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். என்னது? அப்ப அவங்களுக்கு புரிந்தது கர்த்தருடைய தூதனானவர் தேவன் என்று அவங்க அறிந்திருந்தார்கள். இப்ப நம்ம வாசிக்கிற அந்த நபர்கள்லாம் யாரு அப்படி என்றால், அவர்கள்லாம் கர்த்தருடைய தூதனானவை பார்த்தவர்கள். ஓகே, பார்த்தவர்கள், தனிப்பட்ட நபர்கள். அப்போ அவங்க உள்ளத்துல பரிசுத்தம் உள்ளவர்கள் தானே. பரிசுத்தம் உள்ளவன் தேவனை காண்பான். அடுத்து இன்னும் வேகமா போவோம். வசனத்தை மட்டும் குறிச்சு வச்சிங்க, நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வரணும், அதனால வேகமா போறேன். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரத்துல 14, 22, 23, ஜட்ஜஸ் 6, 14, 22, 23 கிடியோனை அவர் சந்திக்கிறார். கிடியோனை அவர் சந்திக்கிறார். ஓகே, இப்ப மறுபடியும் எழுதிக்கிட்டீங்களா? இப்ப நம்ம யாத்திரை ஆகமத்துக்கு போவோம். 23ஆம் அதிகாரத்துல, யாத்திரை ஆகமம் 23ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசேகிட்ட ஒரு காரியம் சொல்றார். நல்லா பாருங்க, 20ஆம் வசனம். இவங்க எகிப்திலிருந்து வந்துட்டாங்க, செங்கடலாம் தாண்டி வந்துட்டாங்க, பார்வோனுடைய சேவனையெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் மோசேகிட்ட அவருடைய செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறார். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் என்ன? தூதன் என்ன? யாரு? அவன் இல்ல, அவர். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, நீர் அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசியரையும் கானானியரையும் ஏவியரையும் எபிசியரையும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஆண்டவரே சொல்றாரு, தேவன் கர்த்தருடைய தூதனானவரை, அதாவது ரூபம் எடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பினார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆதாரம் தான். ஓகே, இப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ற இந்த டைட்டில் இல்லாம அவர் ஜனங்களுக்கு காணப்பட்டிருக்கிறார். என்ன சொல்றனால கேட்போம். இந்த இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய தூதனானவர் என்ற பெயரோடு மாத்திரம் அறியப்படவில்லை, அவர் நேராகவே தேவன் என்று அறியப்பட்டிருக்கிறார். எப்படி என்றால், வசனத்தை எழுதி கொள்ளுங்க. ஆதியாகமம் 18ஆம் வசனத்துல அவர் ஆபிரகாமை சந்தித்தார், தேவனே வந்து சந்தித்தார். அங்கு கர்த்தருடைய தூதன் என்று எழுதப்படல, நேராகவே தேவன் வந்து சந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பாடு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 24 30 வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால், யாக்கோபோடு கூட அவர் வந்து என்ன போராடுகிறார். என்னது? மாம்சத்துல, அதாவது பிசிக்கல் பாடி, அதுல வந்து அவர் யாக்கோபோடு கூட ரெசல் பண்ணார் என்று போட்டிருக்குது, போராடினார் அப்படி என்று பார்க்க முடியும். அப்புறம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நேபுகாத்நேச்சர் பார்க்கிறாரு, நம்ம 3 பேரை உள்ளியா தீச்சுளையில போட்டோம், இப்ப 4ஆவதா ஒருத்தர் இருக்கிறாரே அப்படி என்று. அவரும் அங்கு கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்படல, தேவனுடைய சன் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் தானியேல் 10ஆம் அதிகாரத்துல 5-9 இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ரூபமாக இருக்கிறவரை தானியேல் கண்டு அவர் அதுமானேன் என்று அவர் சொல்லுகிற பிரகாரம் காரியத்தை பார்க்க முடியும். ஆதியாகமம் 26:2 ஈசாக்கையும் அவர் சந்திச்சிருக்கிறார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 அவர் யோசுவாவோடு கூட யுத்தத்துக்கு வருகிறவராகவும் அவர் வந்து அங்கு நிற்கிறார். இந்த இடங்களிலே அவருக்கு கர்த்தருடைய தூதன் என்ற டைட்டில் கொடுக்கப்படல, பட் எட் அவர் தேவனுடைய ரூபம், வார்த்தையானவர். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏசாயா அவரை பார்த்தார். ஓகேயா? எடுப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-5.
யெகோவா சாட்சிகள் ஒருவேளை உங்களை சந்திச்சு இயேசு தெய்வம் இல்லை அப்படி என்றால் இன்னைக்கு கொடுத்த எல்லா வசனத்தையும் காட்டுங்க. விசேஷமா இந்த வசனத்தை நீங்க காட்டணும். ஏசாயா 6:1-5. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரங்களில் தொங்கல் தேவாலயம் இருந்தது. கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தையும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றான். அவர் யார பார்த்தாரா? நீங்க இயேசுன்னு போடல, கர்த்தருடைய தூதனானவர் போடல, தேவனை கண்டாராம். சரியா? இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு போவோம். யோவான் 12:41. யோவான் John 12:41. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். இப்ப அது ஆங்கிலத்தில் படிங்க. John 12:41. ஆங்கில தமிழ் அப்படி போட்டிருக்கு. ஏசாயா அவருடைய மகிமை, யாரு? தேவனுடைய மகிமையை கண்டார். நம்ம வாசிச்சுமா இல்லையா? இப்ப 6ஆம் அதிகாரத்துல இங்க ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு என்று போட்டிருக்கிற ஆங்கில குறிப்பு படிங்க. அல்லேலூயா. ஆங்கிலத்துல தெளிவா போட்டிருக்குது. என்னது? ஏசாயா இயேசுவின் மகிமையை கண்டாராம். அல்லேலூயா. ஸ்ட்ரெயிட் வசனம். ஆமென், ஆமென். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இயேசு தேவாதி தேவன் ரூபம் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கிறார். நம்ம போன வாரம் பார்த்தோம். என்னது? இஸ்ரவேல் ஜனம் நடந்து போறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் முன்னுக்கு போறாரு. பார்வோனின் சேனை பின்னால துரத்தணும்னா அவர் என்ன செய்யறாரா? கர்த்தருடைய தூதனானவர் பின்னாடி வந்து விட்டாராம். பார்த்தோமா இல்லையா? அப்புறம் இப்ப நம்ம வாசித்தோம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தூதனை உங்க கூட அனுப்புறேன், அவர் உங்க கூட இருப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் கோபம் மூட்டாதீங்க, இப்படிலாம் சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் 40 ஆண்டு பிரயாணத்துல கூடவே இருந்தவர் யார்? தேவன் ரூபமாக அங்க இருந்தார், கர்த்தருடைய தூதனானவர். ஆமென். இப்ப கர்த்தருடைய தூதனானவர் கூட இருக்கும் பொழுதே ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள், கவலைப்பட்டாங்க, கண்ணீர் வடிச்சாங்க, குறை பேசினார்கள், பிரச்சனை கொடுத்தார்கள். அம்மா இல்லையா? யார் கூட இருக்கும் பொழுது? கர்த்தருடைய தூதனானவர் கூட இருக்கும் போது எல்லாம் நடக்குது. இது நியாயமா? இது சரியா? இஸ்ரவேலர்கள் செஞ்சது சரியா? சொல்லுங்க. இயேசு தேவன், நமக்கு கூட அந்த கிஃப்ட் இல்லை. நமக்கு அந்த கிஃப்ட் இல்லை. கர்த்தருடைய தூதனானவர் கூட இருக்கிறாரு, காணக்கூடிய ஒரு ரூபத்துல இருக்கிறார். இருக்கும் பொழுதே அவங்க முறுமுறுக்கிறாங்க. சாப்பாடு சரியில்லை, தண்ணீர் இல்லை, இறைச்சி இல்லை. மோசையை பத்தி நீ மட்டும்தான் லீடரா, ஓ மேல மட்டும்தான் ஆவி இருக்கா? இவ்வளவு பிரச்சனை கொடுக்கிற ஜனங்கள் இயேசு கூட இருக்கும் பொழுது அவங்க கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு முறுமுறுத்தார்கள். இது நியாயமா? அப்படி என்றால் நம்ம என்ன சொல்றோம்? நியாயமா? சரியா? இல்லை. நியாயமா சரியா? சொல்லுங்க. அவங்க செஞ்ச சரியா? எத்தனை பேர் சொல்றீங்க ஓகேல அவங்க செஞ்ச சரிதான் அப்படின்னு? நிச்சயமா இல்லை. கர்த்தருடைய தூதன் அவர் கூட இருக்கும் பொழுதே அவங்க என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறார்கள்.
அப்ப அவர்கள் செய்தது சரியில்லைன்னா நம்ம இன்னைக்கு செய்யறது என்ன? யோவான் 14:23 என்ன சொல்லுகிறது? திருப்புவோம். யோவான் 14:23 சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அவனுக்குள்ளாக, நமக்குள்ளாக இயேசு இன்று வாழுகிறார். அல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்துல கர்த்தருடைய தூதனானவர் இருக்கும் பொழுது இவர்கள் முணுமுறுத்தார்கள் என்றால், இன்று இயேசு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் முணுமுறுக்கிறது இல்லையோ, கண்ணீர் விடுவதில்லையோ, கவலைப்படுவதில்லையோ, இருக்கா இல்லையா? அப்போ நம்ம செய்யறது சரியா? இயேசு நமக்குள்ளாக இருக்கிறார். இப்போ ஆமென், நமக்குள்ளாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்ப இயேசு கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை குறித்த கவலை, நம்ம சரீரத்தை பற்றி கவலை, நம்ம வருமானத்தை பற்றி கவலை, உறவுகளை குறித்து கவலை, வேலையை குறித்து கவலை, வியாபாரத்தை பற்றி கவலை, இவ்வளவு கவலை இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு இயேசு ஒரு பெயர் கொடுப்பார். என்ன பெயர் தெரியுமா? நான் ஒரு சம்பவத்தோடு கூட இதை உங்களுக்கு ஒப்பிட்டு காட்ட போகிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14 வசனங்கள் 22 33 முடிய. இது என்னவென்றால் இயேசு கடலிலே நடந்த அந்த சம்பவம். சரியா? அப்போ காற்று பலமா, 30 படிக்கிறேன், 22 நான் 30 படிக்கிறேன். காற்று பலமா இருக்கிறதை கண்டு, அதுக்கு முன்னுக்கு போயிடுமா, சாரி, நடந்து வராரு. அங்க எப்படி இருக்குது அப்படி என்றால், அனுப்பிவிட்டு ஜெபம் பண்ணி படகு நாடுகள் இது கொண்டு போனது, இரவின் சாயங்காலம் நடந்து வருது, கடலுமே நடக்கிறது. இயேசு கடல்ல என்ன நடந்து வர்றாரு, கடல் மேல நடந்து வர்றாரு. அங்க என்ன அடிக்குது? காற்று பலமா இருக்குது, கடலுடைய கொந்தளிப்பு இருக்குது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கடல்ல இயேசு நடந்து போனார், அது உண்மை. கடல் நடந்து போகும் பொழுது கடல் இந்த மாதிரி அப்படியே ஸ்மூத்தா, அப்படியே ஒரே அழகவா, ஈஸியா, சுலபமா நடந்து போற மாதிரி இருந்திருக்குமா? கடல்ல நடந்து போற அனுபவம் நம்ம யாருக்கும் இல்லை, அதான் நமக்கு தெரியாது. இருந்தாலும் கற்பனையில பார்ப்போம். இயேசு நடந்து போனார், உண்மைதான். ஆனால் ஒரு தலையில நடந்து போற மாதிரி அதோட அமைப்பு இருந்திருக்குமா? அல்லது மேடும் பள்ளமுமா? காத்தடி, அலை இருக்குது, காத்தடிக்குது, அந்த தண்ணீர் எப்படி இருந்திருக்கும்? அது மேலெல்லாம் ஒரு காலு கீழே போகும், ஒரு காலு மேல இருக்கும், அப்படிதான் நடந்து போயிருப்பாரு. சுலபமான பாதையா? நடந்து போனார்தான் தெரியும், நடந்து போனவருக்கு தான் தெரியும் அது கடினமானதுதான் சுலபமானதானே. அவர் மாம்சத்தில், நான் மறந்துடக்கூடாது, அவர் மாம்சத்தில் இருக்கிறார். அப்போ அது எவ்வளவு ஒரு கடினமான பாதை. இதை பார்த்து பேதுரு என்ன சொல்றாரு? நானும் நடந்து வரேன் அப்படின்ற. பேதுரு என்ன சொல்றாரு? நானும் நடந்து வரேன். அங்க 30ஆம் வசனத்துல, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். எப்படி இருந்திருக்குது? காற்று பலமாய் இருந்திருக்கிறதா, அந்த காற்றுலதான் இயேசு நடந்து வந்தார். இப்ப பேதுரு சொல்றாரு, நானும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நானும் வரப்போறேன். சரி வா. இப்ப யார் இருக்கா கூட பக்கத்துல? இயேசு கூட இருக்கும் பொழுது பேதுருக்கு என்ன வருது? பயம் வருது. வந்து என்ன செய்யறது? அவர் முழுகிறாரு. என்ன? காற்று பலமா இருக்கிறது கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து ஒரு பெயர் கொடுக்கிறாரு, அற்ப விசுவாசியே. கிறிஸ்து பிரியமானவர்களே, என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? நேற்று செமினார்ல பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, நம்ம பரலோகத்துக்கு போகும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்படும். என்ன சர்டிபிகேட்? உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே. அல்லேலூயா. அந்த பெயர் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமா?
அல்லது அற்ப விசுவாசி என்ற பெயர் நான் பெற்றுக்கொள்ளணுமா? நீ பாவம் செஞ்சாலாம் சொல்ல. இப்ப பேதுரு பயந்ததுனால அவர் நரகத்துக்கு போவாரா? இல்லை. ஆனாலும் ஆண்டவர் பார்வையில பேதுரு யாரு? அற்ப விசுவாசி. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்காங்க? லிட்டில் ஃபெய்த். அது நல்ல காரியமா? அது புகழ்ச்சிகரமான ஒரு வார்த்தையா? இல்லதானே? கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை பயணம் அப்படிதான் இருக்கும். கடல்ல நடந்து போற கடல் அலைகள் போலதான் இருக்கும். உண்மைதான், பாடுகள் உண்டு. இந்த பாடுகள் மத்தியில நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம கூட யார் இருக்கிறான்? இயேசு இருக்கிறார், கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், அவர் கூட இருக்கிறார். இருக்கும் பொழுதே பேதுருப்ப நம்ம என்ன செய்யறோம்? பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், முறுமுறுக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் எங்க போய் கொடுக்கிறோம்? ஆண்டவர் ஜெபத்துல போய் கொடுக்கிறோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. அற்ப விசுவாசியே வந்துட்டியா கேட்பாரா இல்லையா? நான் கூட தானே இருக்கேன், நான் கூட தானே இருக்கேன். பேதுருட்ட என்ன சொல்லியிருக்கணும்? தட்டி வா வா வா, நோ ப்ராப்ளம், அப்படியே பண்ணாரு. கையை குடிச்சு தூக்குனாரு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், கண்டிப்பா கேட்பாரு. பேதுரு ஜெபத்தை கேட்டாரா? கேட்டாரு. ஆண்டவரே ரட்சியும், கையை தூக்கி விட்டாரு. தூக்கி விட்டுட்டு என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசியே. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும், ஆமென், செய்வார். அதே நேரத்தில் நம்ம அவரை பிரியப்படுத்தணும். அப்படி என்றால் என்ன செய்யணும்? விசுவாசத்துல நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காற்று, மழை, புயல் எது அடித்தாலும் சரி, நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படாததாக இருக்க வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, நேற்று நான் பேசி இருக்கும் போது ஒரு சம்பவம் வந்துச்சு. என்னது சரியான என்ன பேசிட்டு இருந்தோம்? ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்துல சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. என்னென்னமோ பேசுறாங்க, தேவையில்லாத காரையெல்லாம் பேசுறாங்க. வேதத்தோட ஒட்டி இருக்கிற ஒரு விசுவாசம் இல்லாத தன்மையை நம்ம பார்க்கிறோம் சிலர் வாழ்க்கையில. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் அநேகமான ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சரியா பார்க்கும் பொழுது, கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம இந்த மாதிரி ஜனங்களை பார்ப்போம். நம்ம ஆண்டவருக்குன்னு உறுதியா நிற்போம், சரியான டாக்டரின்ல இருப்போம், சரியான விசுவாசத்துல இருப்போம். இருந்தாலும் பாடுகள். சிலர் பார்ப்போம் சபைக்கு ஒழுங்கா வர்றதில்லை, சரியா, அவங்க கொஞ்சம் தாறுமாறான வாழ்க்கை இருக்கும். இருந்தாலும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும், உண்மையா இருக்கிற உனக்கு நான் எவ்வளவு பாடுகள் நடந்து போனாலும் நீ என்னை மறுதளிக்க மாட்டாய். ஆனால் அவனுக்கு உனக்கு வர பாடுகள் அவனுக்கு வந்துச்சுன்னா என்னை விட்டுட்டு எப்பயோ போயிடுவான். ஆகியனாலே வேற வழி இல்லாம I have to bless him so that அவன் என் கூட நிலைச்சு இருப்பான். அப்படி படிப்படியா தேடி ஆண்டவர்களா வந்துருவான். அது உண்மைதான். அப்ப என்ன சொல்ல வருகிறேன்? கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில பாடுகள் கடந்து போகிறோம்னா கர்த்தர் நமக்கு நம்மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையில நமக்கு கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். என்ன, என் பையன் என்னை விட்டு போக மாட்டாயா? யாருக்கிட்ட சவால் விடுவாரு? சாத்தான்கிட்ட சவால் விடுவாரு. இங்க வந்திருக்கிற என் பிள்ளைங்க என்னைக்கு என்னை விட்டு போக மாட்டாங்க. பாடுகள் மத்தியில போவோம், என் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு. இந்த வாழ்க்கையானது கடலை போல ஒரு அடையாளப்பட்டு இருக்கிறது, பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது, உண்மைதான். ஆனாலும் ஒரு காலம் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் என்னவாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல புதிய வானம் புதிய பூமியை பற்றி சொல்லுகிறது. அந்த ஒரு காலம் வரகு போகிறது. 21ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தைய பூமியும் ஒளிந்தன, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. கிறிஸ்து பிரியமானவர்களே, வாழ்க்கை பயணத்துல வருகிற பாடுகள் சமுத்திரத்தை போல கரடு முரடாக, மேடு பள்ளமாக, காற்றும் வீசி புயல் அடைத்து நம்ம இழுத்து கொள்ள போகத்தக்கதாக
உண்மைதான் நம் வாழ்க்கை பயணம் அப்படி இருக்கும். ஆனா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புதிய வானம் புதிய பூமியில என்ன இல்லையா? சமுத்திரம் இல்லையா? அப்புறம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஆறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலம் இந்த பாடுகள்ல நம்ம சகித்து கொண்டு இருப்போம். கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது பெயரோடு வெளிப்பட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் கூட இருக்கிறதுனால, அவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளாக இருக்கிறதுனால, நம்முடைய இந்த பயணத்துல உறுதியாய் விசுவாசத்தை தளர்விடாதபடி நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். இன்னும் கொஞ்ச நாளத்துல இந்த உபத்திரவம் முடியும். ஆமென். கர்த்தர் இந்த உபத்திரத்துக்கு ஈடாக தன் மகிமையை நமக்கு காத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கர்த்தருடைய தூதனானவரை குறித்து நாங்கள் தியானித்த இந்த சத்தியத்துல கர்த்தர் எங்களுக்கு உறுதியை கொடுத்து எங்களை சந்திக்க வந்த தேவன் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி எங்களுக்காக இந்த வாக்கு தத்தத்தை ஆசீர்வாதமாய் புதிய வானத்தையும் புதிய பூமியை வைத்திருக்கிறவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் விட்டு விடாதபடி, இழந்து விடாதபடி, இப்போ நாங்கள் வாழ்க்கையில கடந்து போகிற போராட்டத்திலேயும் உண்மை நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறவர்களாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தை தாரும். அது மாத்திரமல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் விண்ணப்பிக்கிறேன். தகப்பனே, இதோ வாழ்க்கையிலே கடந்து போகிற பாடுகளிலே சற்று இளைப்பாறுதலை கர்த்தர் இந்த வருடத்திலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் சற்று திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை சற்று அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் தேற்றப்பட்டு இருக்கிறோம், உருவாக்கப்பட்டு இருக்கிறோம், கர்த்தரை போல மாற்றப்பட்டு இருக்கிறோம். இனி நாங்கள் உண்மை விட்டு பிரியவதில்லை என்று உறுதியோடு நாங்கள் விண்ணப்பித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் குறைபாடுகளை எடுத்து போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நாமத்தின் மகிமை பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தருடைய கிருபை இரக்கம் இறங்கும்படியாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென்.